டிஜிட்டல் அரெஸ்ட்னா ஏதோ பெரிய பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதியை தான் பிடிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி அகல கால் விரிச்சு இருக்கக்கூடிய உழைக்காமல் சாப்பிடக்கூடிய பெருமனிதர்களின் பேராசையின் விளைவாக இன்றைக்கி நம்மளால் எதுக்கவே முடியாத அளவுக்கு உள்ள கார்ப்பரேட் கம்பெனிங்க இந்த வேலை செய்கிறாங்க. முதலெல்லாம் வந்து சாதாரண சின்ன சின்ன ரவுடிங்க அவங்கவுங்க தான் செய்வாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க இப்படி வந்து மக்களை சுரண்டி அவங்களோட கழுத்தை பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு தயாராகிட்டாங்க. அதில் குறிப்பாக இன்றைக்கி இந்த QR கோடை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் செய்கிற ஒரு மோசடி, அது ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கு வந்து சும்மா நீங்கள் ஒரு இது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டாம், நம்பர் கவுண்டிங் காமிக்கணும் அப்படின்னு படித்த பசங்க வந்து நம்ம கேட்பாங்க. அவங்களுக்கும் தெரியாது இருக்கக்கூடிய சூழ்ச்சி. நம்மளும் சரிப்பா ஒன்று ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுவோம். நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா 4-5 அக்கௌண்ட் இருக்கும். பேடிஎம்மு, ஃபோன்பே, ஜிபே, பாரத் பே, இப்போ பே இப்படி நிறைய கொண்டு வருவாங்க. இதில் ஏதோ ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், மற்ற அப்படியே கிடக்கும். ஒரு 2 வருஷம் கழித்து அவன் கொடுப்பான், சார் நாங்கள் இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்கோம் சார், இதில் மந்த்லி செலவு வந்து 150 ரூபா ஆகுது, இன்றைக்கி வந்து நீங்கள் 2000 ரூபா கட்டணும் அப்படிமா. நீங்கள் சாதாரண கம்பெனியாக இருந்தால் உடனே கூப்பிட்டு வச்சு ஒரு ஸ்டேஷன்லேயே வச்சு ஒரு தீர்வு கிடச்சிரும். ஆனால் இது பெரிய நிறுவனம் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு 150-200 பேர்த்த இப்படி மோசடி பண்ணி 250 ரூபா 300 ரூபா திருடுறதுனால மாதத்துக்கு அவங்க ஒரு ஆளுக்கு வந்து 5000 ரூபாய்க்கு பிடுங்குவாங்க. இதன் காரணமாக வந்து ஒரு வக்கீலை வச்சுருப்பான், அவன் வந்து உங்களை ஸ்டேஷனில் போய் தொல்லை பண்ணுவான். அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கங்க.